going to say this in English because I'm still learning to speak in Tamil. I really like the trailer and the songs of Mahavir Kitta. And I'm working with Vishnu on his next film. He's a really fantastic person. I love Susindran sir's work, and I wish the entire team all the very best. சொல்லுவேன். என்னன்னா, என்னுடைய பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம்ங்கிற முதல் பாட்டு வருகிற பொழுது எனக்கு என்ன விதமான சந்தோஷம் இருந்ததோ அதை விட ஒரு 100 மடங்கு அதிக சந்தோஷம் வந்து இந்த படத்தில் இருக்கிறது. காரணம், இந்த படத்தில் தான் முதல் முறையாக நான் வசனகர்த்தாவாக அறிமுகமாகிறேன் அப்படிங்கிறது உள்ளபடியே எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி இருக்குது. என்னடா, முதலில் செய்யக்கூடிய ஒரு காரியம் வந்து ரொம்ப சரியாக செய்யணும். இங்கே வந்து பேசுகிற பொழுது மரியாதைக்குரிய இயக்குனர் ரவிக்குமார் நேற்று இன்று நாளை இயக்குனர் சொல்லும்போது சொன்னார், அனுபவம் கூடுகிற பொழுது அளவு தெரியும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. அவர் ரொம்ப சாதாரணமாக சொன்னார். இந்த அனுபவம் எப்போ நமக்கு தெரியுதோ அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அந்த அனுபவம் எனக்கு தெரிந்ததாக இந்த படத்திலே கிடைச்சது. என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு 1000 பாடல்கள் நான் எழுதியதற்கு பிறகு ஒரு சின்ன சினிமாவை பற்றின ஒரு புரிதலும் ஒரு சின்ன சினிமாவை பற்றின ஆர்வமும் எனக்கு ஓரளவு வெளிப்பட்ட இந்த சூழலில் வசனம் எழுதுகிற இந்த பணி என்பது ரொம்ப சந்தோஷம் அளித்தது. அப்புறம் மாவீரன் கிட்டு என்கிற ஒரு படத்திற்கு வசனம் எழுதியவன் யுகபாரதி என்று நான் மார்தட்டி சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கான இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளித்தது. ஒரு வெண்ணிலா கபடி குழு என்ற படத்துல வந்து ஒரு வேற ஒரு மாதிரியான கிராமக்குள்ள இருக்கிற அரசியல், அது வந்து அதுவும் விளையாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற விளையாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அரசியலை வந்து பொது ஜனத்துல மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமா வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு முயற்சி அது. அந்த படம் பார்த்துட்டு அன்னைக்கு இரவு முழுக்க நான் வந்து அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அசலான கிராமம், ஒரு குறிப்பிட்ட சில படங்களை தவிர்த்து அசலான கிராமம்னா என்னவா இருக்கீங்க, கிராமத்தோட தெருக்கள் என்னவா இருக்கு, கிராமத்தோட குளங்கள் என்னவா இருக்கு, அதாவது பொது பயன்பாட்டுக்குள்ள இருக்கிற அரசு பொது உடைமை இங்கே என்னவா இருக்கு, யாரோட சொந்தமா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பதிலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து ட்ரெய்லரும் பாடல்களும் வந்து அதுதான் வந்து திருப்பி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இந்த காதல் வந்து சும்மாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கு. அவங்க நிச்சயமா இந்த காதல் இந்த சமூகத்தை சும்மா விடவே விடாது, இந்த சமூகத்தை மாற்றியே தீரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்குள்ள இருக்கு. எனக்கு சமீபத்தில் பிடிச்ச 2 ஹீரோ யார் அப்படின்னா, விஷ்ணு விஷாலும் அருள்நித்யம். எதுக்கு அப்படின்னா, கதைகள் சூஸ் பண்ற விதம் வந்து ரொம்ப வெரைட்டியா சூஸ் பண்ணி ரொம்ப பார்த்து இது பண்றாங்க. உண்மையிலேயே அது ஒரு ஓடணும் அப்படிங்கிறத மீறி அதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற தெளிவு 2 பேருக்குமே இருக்குது. மற்றபடி ஸ்ரீதிவ்யா, உனக்கு எங்கள் ஊரில் காஃபி ஷாப்பு, டீ கடை, சர்பத்து கடையெல்லாம் போட்டதாம வச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இந்த ஸ்ரீதிவ்யா உனக்கு பிடிக்காதா அப்படின்னா, ஏன் பிடிக்குமே அப்படின்னா, ஏன் அப்புறம் அந்த பொண்ணை மூஞ்சியை காட்டவே மாட்டேன் படத்தில் அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் எல்லா சாங்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஊதா கலர் ரிப்பல்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்காதே ஒன்றை திருடுகிற, கருவா காட்டு கருவாயா, அம்மாடியும் அழகு, நான் எல்லந்தாரி சொல்ல என்ன வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ் சாங்ஸ். இது கதை சொன்ன அந்த நாள்லேருந்து இதுக்கு நாங்கள் பாடல் உருவாக்கின ஒவ்வொரு தருணமும் அது மேஜிக்கல். அது உண்மையிலேயே இதயத்திலிருந்து உருவான பாடல்கள். இது எல்லாமே, இதில் இருக்க 5 பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்வுபூர்வமாக வேலை செஞ்சுருக்கோம். அண்ட் இதில் அற்புதமாக ஒளிப்பதிவு செஞ்சிருந்த சூர்யா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அந்த 570 கோடி அந்த கண்டெய்னரில் காணா போன பணம் இது வரைக்கும் என்னன்னு தெரியல. காவேரி பிரச்சனை எப்போ வரும், எப்போ தீர்வும் நமக்கு தெரியல. முல்லைப்பெரியார் விஷயமும் அப்படிதான் இருக்கு. இவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது இந்த தொடரி படத்தில் அந்த 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அந்த ட்ரெயினில் அந்த கீர்த்தி சுரேஷோட பாவாடை ஏன் பறக்கல? இதுதான் நாட்டில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கிறது. நான் இது எதுக்காக சொல்லுவேன்னா, மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாங்க. ஆனால் சினிமாவை மட்டும் ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் கிழின்னு கிழிச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு இந்தியாவோட ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அந்த மாதிரி கவனமாக எடுக்கப்படுற படம் தான் இந்த மாவீரன் கிட்டு. கேட்ட உடனே நான் சொன்னேன், சார் 100% உடனே போயிடலாம் சார் அப்படின்ட்டு. சார் வந்து உடனே டேட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை சார், எல்லாம் தள்ளி போட்டால் நான் வரேன் சார் அப்படின்னேன். அவ்வளோ பிடிச்ச ஒரு டைரக்டர். அண்ட் இன்னைக்கு இந்த படத்தோட அவுட்புட் பார்த்துட்டேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேங்கிறது. இதோட சக்ஸஸ் என்னங்கிறது கண்டிப்பாக ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது.
அண்ட் ஐ டெஃபினெட்லி பிலீவ் ஆடியன்ஸ் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு படமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஒவ்வொரு படத்துக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாவீரன் கிட்டு படத்துக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே கேட்பாங்க வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வேலை நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முக்கிய ரீசன் வந்து நான் வந்து என்னுடைய வேலையை மட்டும் பார்க்குறது தான் மெயின். எடிட்டர்னா எடிட்டருடைய பொறுப்பில் முழு விலை இருக்கும். மியூசிக் டைரக்டர் வேலையில் ரீதக்காரங்க கொடுத்துட்டேன்னா அவர் பார்த்துக்குவார். போயிட்டு இங்கே ஒரு பிட்டு வாசிங்க, அங்கே ஒரு பிட்டு வாசிங்க, இந்த வேலையெல்லாம் இருக்காது. ஸோ இமான் சார் வந்து முழுக்க முழுக்க டேக் அவுட் பண்ணி போயிடுவார். இந்த படத்தில் வந்து ரொம்ப 3 முக்கியமான சாங், மெலோடி சாங்ஸ். ஸோ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சது உயிரெல்லாம். அந்த சாங் வந்து ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நான் பண்ண படங்கள்லேயே தி பெஸ்ட் சாங் அப்படின்னா உயிரெல்லாம் சாங்காக தான் இருக்கும். ஏன்னா சில சாங் விஷுவல் ஷூட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு படம் பண்ணது, அந்த ஒரு சாங் ஷூட் பண்ண ஒரு விதமே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய திருப்தி கொடுத்துச்சு. ஒரு பாடல் வந்து ஒரு படம் பண்ணதுக்கு உண்டான ஒரு திருப்தியை வந்து கொடுக்கும் அப்படின்னா அது உயிரெல்லாம் சாங் தான் சொல்லுவேன். அது யுகபாரதியாவும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய விகடன் இன்டர்வியூலும் கூட சொன்னேன், என்னுடைய 4 படங்களில் வெண்ணிலா கபடிக்குழு மட்டும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஏன்னா ஜீவா, ஆதலால் காதல் செய்வீர், அழகசாமி குதிரை மிகப்பெரிய அளவுக்கு வசூல் ரீதியாக வெற்றி பெறலை. அதை மைண்டில் வச்சுட்டு அந்த படத்துடைய திரைக்கதை எழுதியிருக்கேன். திரைக்கதையுடைய வேகம், அந்த படத்தில் நான் சொன்ன எமோஷனல் மிக சரியாக அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்.